சிந்து வந்து என்ன பண்ணுறாங்க, உள்ளே வந்து அந்த நெல்லை தட்டி விட்டுட்டு உள்ளே வராங்க. அடுத்து வந்து விளக்கேத்த சொல்கிறாங்க. 2 பேருமே வந்து பைரவிக்கு செம்ம கோவமா வருது. வேறு வழி இல்லாமல் விளக்கேத்துறாங்க. சரி பாலும் பழமும் வந்து மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும் தரணும் அப்படின்னு சொன்னோன்னே பாலும் பழமும் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஒருத்தர் ஊட்டி விட்டு சொல்கிறாங்க. பைரவி வந்து அப்படியே உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் நான் பண்ண முடியாது போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பைரவி சமாதானப்படுத்தி சிந்து வந்து இந்த ஃபார்மாலிட்டிஸ் தானே பைரவி கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னோடனே நீ ஏன் இப்படி இருக்க சிந்து தேவையா இதெல்லாம் உனக்கு வேற இல்லை எல்லாம் என்ன பண்ணுறது தலை எழுத்து அப்படி சொல்லிட்டு உட்காடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சிவாவுக்கு வந்து ஊட்ட போகிறாங்க. சிந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. உடனே வந்து வேறு வழி இல்லாமல் வாங்குறாரு. அவங்க பெரியம்மா சொன்னதால் சிவா என்ன பண்ணுறாரு, வந்து சிந்து கூட்டி விடுறாரு. இது எல்லாத்தையும் பார்த்து சிவா வந்து அப்படியே அமைதியாகவே இருக்காரு. அதெல்லாம் பார்த்து சிந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. சிவா அமைதியாகவே இருக்காருன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து முதலிரவுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, பைரவி செம்ம டென்ஷனாக வராங்க உள்ள ரூமுக்கு. உள்ளே வந்து செம்மையாக பார்க்குறாங்க. அந்த அலங்காரத்தில் நல்லா ஜாலியாக தூங்கிட்டு இருக்காரு ஆறுமுகம். உடனே செம்ம டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறாங்க, அந்த ரூமில் இருக்க எல்லா பூவையும் பிச்சு போடுறாங்க. செம்ம டென்ஷனாக வராங்க. நான் இங்கே டென்ஷனாக இருக்கேன், உனக்கு வந்து வந்து தூக்கம் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பூத்தட்டை தூக்கி அவர் மேலே போடுறாங்க. ஐயோ இவனை இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு பின்ன எவ்வளோ தைரியமாக தான் என் கழுத்தில் தாலி கட்டிட்டு நான் வேணாம்னு சொல்ல இப்போ சந்தோஷமாக தூங்குறியா, சந்தோஷத்தெல்லாம் கெடுக்கிறதா என்னோட முதல் வேலை, என்னோட கனவுகளையும் லட்சியத்தையும் வந்து கெடுத்தல உனக்கு நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னோடனே இங்கே பாரு பைரவி, உன்னோட கனவுகளும் லட்சியம் வந்து கெட்டு போச்சுன்னு யார் சொன்னது உனக்கு அப்படின்னா அப்படியே பார்க்குறாங்க. பின்ன உன்னை கல்யாணம் பண்ணால் நான் கெட்டு போகாமல் எப்படி இருக்கும், என்னை கல்யாணம் பண்ணால் என்ன, நீ தொடர்ந்து படி, தொடர்ந்து வந்து எல்லாத்துக்குமே வந்து பண்ணு, நான் உனக்கு உறுதுணையாக இருக்கேன், இது எதுக்கு நீ பெரிய விஷயமா எடுத்துக்கிறேன், ஆமாம் உன்னோட காசில் நான் படிக்கணும், நீ எனக்கு உறுதுணையாக இருப்பியா, எனக்கு ஒன்றும் தேவையே கிடையாது, அப்படி எனக்கு எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சீன்லாம் போட்டுட்டு என்கிட்ட வர வேலை வச்சுக்காத, எக்காரணம் கொண்டு உனக்கு பொண்டாட்டியா நான் இருக்கவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஐயோ இவளை எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்ருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சிந்து வந்து உள்ள ரூமுக்கு போகிறாங்க. சிவா அமைதியாக உட்காந்துருக்காரு. பார்த்துட்டு வந்து சிவா கிட்ட வந்து இங்கே பாரு சிவா, நான் வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் எனக்கே தெரியும், ஆனால் நான் எல்லாமே உன் மேலே வச்ச காதலால் தான் பண்ணேன், தயவு செய்து என்கிட்ட பேசு ப்ளீஸ் சிவா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. பார்த்துட்டு வந்து அமைதியாக வந்து தள்ளி போய் உட்காராரு. ஏன் சிவா இப்படிலாம் பண்ணுற ப்ளீஸ் சிவா அப்படின்னு சொன்னோன்னே கையை வைக்க பார்க்குறாங்க. கையை தட்டி விடுறாரு. பால் எடுத்து பால் எல்லாத்தையும் அங்கே இருக்க எல்லாமே பிச்சு தூக்கி போடுறாரு. உனக்கு அவ்வளோ திமிரா, எப்படி வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டோமே, இவன் நம்ம கூட வாழ்ந்து தானே ஆகணும், ஏன்னா என் குடும்பத்துக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்ருக்கானே தானே இப்படி பண்ணுறேன், நான் குடும்பத்துக்காக பொறுத்திருப்பேன், என் பெரியம்மாக்காக என்ன வேணாலும் செய்வேன், ஆனால் என்னை ஏமாத்துற உடனே நான் விடவே மாட்டேன், இங்கே பாரு இந்த உலகத்தில் யாரை வேணாலும் நான் மன்னிச்சிடுவேன், ஆனால் ஒன்றை மட்டும் நான் எக்காரணம் கொண்டு மன்னிக்க மாட்டேன், அது இந்த ஜென்மத்தில் நடக்காது, எல்லாரும் பொறுத்த வரைக்கும் புருஷன் பொண்டாட்டியை வேணால் நம்ம இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீ எக்காலம் கொண்டு என் பொண்டாட்டியை ஆகவே முடியாது, அது கனவுல கூட நடக்காது, ஆனால் நீ கவலைப்படாத, நான் இங்கேருந்து போகவும் மாட்டேன், உன்னை விட்டுட்டும் போக மாட்டேன், ஏன்னா இது என் பெரியம்மா நடத்தி வச்ச கல்யாணம், அதனால் அவங்களுக்கு நான் எப்போவுமே துரோகம் பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு துரோகம் பண்ண ஒன்றை மன்னிக்கவே மாட்டேன், எதிரியை கூட இந்த சிவா மன்னிச்சிடுவான், ஆனால் கூடவே இந்த துரோகி நீ உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க. சிவா ப்ளீஸ் சிவா அப்படிலாம் பேசாதீங்க சிவா, உங்கள் மேலே நான் உயிரே வச்சுருக்கேன் சிவா, நீங்கள் தான் சிவா எனக்கு முக்கியன்றதுக்காக இந்த முடிவு எடுத்தேன், நீ எல்லாம் காதலை பற்றி பேசுகிற, என் மேலே அன்பு வச்சிருக்க பற்றி பேசுகிறியா, உனக்கெல்லாம் அந்த தகுதி கூட கிடையாது, காதல்னா என்னன்னு தெரியுமா உனக்கு, ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருந்த பிரியம் மட்டும் காதல் கிடையாது, அவங்களுக்காக விட்டு கொடுக்குறதும் காதல் தான், நான் நல்லா இருக்கணும்னு நீ நினச்சிருந்தேனா எனக்காக விட்டு கொடுத்துருப்பேன், உன் காதல் அப்போ தூய்மையான காதலாக இருந்திருக்கும், ஆனால் நீ விட்டு கொடுக்காம உன் சுயநலத்துக்காக எல்லாரோட வாழ்க்கையை அழிச்சிட்டு இப்போ நல்ல மாதிரி பேசுகிறியா, ஏன் பைரவி இந்த நிலைமைக்கு இருக்காங்களே அதுக்கும் காரணம் நீ தானே, சொந்த தங்கச்சியோட வாழ்க்கையை அழிச்சிட்ட, என்னோட ஃப்ரெண்டாக பழகின என்னோட வாழ்க்கையை அழிச்சிட்ட, நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கலாம் பார்க்குறியா, அது நடக்கவே நடக்காதுடி, ஒவ்வொரு நாளும் உனக்கு நரகம் தாண்டி இந்த வீட்டில், எல்லார் முன்னாடியும் நான் உங்ககிட்ட நல்லா தான் நடந்துப்பேன், ஆனால் இந்த ரூமுக்கு வந்தவன தானே இருக்கு உனக்கு, அதனால் தயவு செய்து என் முஞ்சில் வந்து முழிக்காத, முன்னாடி மட்டும் வந்து நின்றாத, நீ நின்னேன்னு வச்சுக்கோயேன் நான் டாக்டர்னே மறந்துட்டு என்ன வேணாலும் செய்வேன், ஐயோ தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் சிவா, தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க சிவா, நான் வேணா காலில் விழாச்சி காலில் விடுறியா, உனக்கெல்லாம் என் காலை தொடக்கூட அருகதை கிடையாது அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பண்ண தெரியாமல் சிந்து